திருந்த போறதில்லை, அவனுக்கு இறைவனுடைய திருநம் கிடைக்க போறதில்லை. தப்ப நினைச்சு திருங்குறான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகம். தப்ப நினைச்சு திரும்பும். நான் செய்த தவறுகளை நினைந்து வருந்துகிறேன், இனிமேல் தவறு எதுவும் செய்ய மாட்டேன், அதனால என் நன்மை அப்படின்னு வருந்தி திருந்தி கெஞ்சினால் ஒழிய, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒழிய எந்த கோவிலுக்கு போக வேண்டியது, எந்த சுவாமியே புத்தியா புழைச்சி நேர்மையா வாழ்ந்து 7 ஜென்மத்துக்கும் நீங்க வாழையடி வாழையா உங்க வம்சம் தலைச்சு நீங்க சிறப்பா மன நிம்மதியோட குடும்ப நிம்மதியோட வாழணும்னா தெய்வம் கொண்டிருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கைகூப்பி முன்னாள் வரை செய்த தவறுகளை நினைந்து வருந்துகிறேன், இனிமேல் தவறு எதுவும் செய்ய மாட்டேன், என் அன்பை ஏற்றுக்கொள், கெஞ்சுகிறேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை, கதறுகிறேன். அந்த கடலெல்லாம் அடி வைத்தைக்கு நெஞ்சு நடுங்க, கைகள் நடுங்க, கண்கள் குளமாக சரவையப்பா சரவையப்பா சரவையப்போ கையை விட்டு நீங்க எல்லாம் ஜெயிச்சுக்கீங்க இல்லைன்னா அப்படி டூர் போறீங்க, நீங்க யாத்திரை போறீங்களோ டூர் போறீங்களா? யாத்திரை போறதுன்னா அலுவலம், டூர் போறதுன்னா வீட்டு. என்ன பண்ண போறீங்க?